Taste the Daily. ராமநாதபுரத்தை அடுத்த உத்தரகோசமங்கையில் 14 சவரன் நகையை மீட்டுக் கொடுத்த அதிமுக கிளை செயலாளரை பலரும் பாராட்டினர். திருப்புல்லானியை அடுத்த பல்லமூர் குளத்தைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் வெங்கடேஷ் உத்தரகோசமங்கையில் சுவாமி தரிசனம் முடிந்து காலணியை எடுக்கச் சென்ற இடத்தில் இருந்த நகைப்பையை புறக்காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனால் பைக்குள்ளிருந்த 14 சவரன் நகைகள், 52,000 ரூபாய் ரொக்கப்பணம், ஏடிஎம் கார்டு மற்றும் கைபேசி ஆகியவற்றை அதன் உரிமையாளரான தென்காசியை சேர்ந்த நம்பீஸ்வரியிடம் முறையாக ஒப்படைத்தனர். அதிமுக கிளை செயலாளர் வெங்கடேஷின் நேர்மையை உத்தரகோசமங்கை காவல்துறையினர் உட்பட பலரும் வெகுவாக பாராட்டினர். இலங்கை கடல் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட நாகை மாவட்ட மீனவர்களுக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறப்பட்டது. நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் 5க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடல் கொள்ளையர்கள் கட்டை மற்றும் ஃபைபர் பிளாஸ்டிக் குழாய்களால் தாக்கி மீன்பிடி உபகரணங்களை கொள்ளையடித்துச் சென்றனர். இதில் காயமடைந்த மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அதிமுக சார்பில் ஆறுதல் கூறினர். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மூடப்பட்ட டிக்கெட் மையம் மீண்டும் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக உறுதியளித்துள்ளது. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அருகே டிக்கெட் வழங்கும் மையம் இயங்கி வந்த நிலையில் நுழைவு வாயிலில் புதிய கட்டடம் கட்டப்பட்டதை அடுத்து அங்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் KP கந்தன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ரயில் நிலையத்திற்கு சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். மூடப்பட்ட டிக்கெட் மையத்தை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். ஈரோடு அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவர்களது குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் தெரிவிக்கப்பட்டது. சிவகிரி அடுத்த வெளாங்காட்டு வலசு மேகரையான் தோட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி அவரது மனைவி பாக்கியம்மாளுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் இருவரும் கொலை செய்யப்பட்டு 15 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தையே அதிர வைத்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை அதிமுக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.